எங்கே என்னோட படையல், என் அண்ணன், நான் கொடுத்த நீதி, உன் பாட்டன் முப்பாட்டன் காலத்திலேருந்து வழி வழியாக வந்த நீதி எங்கே? அப்படி உன்னை நித்தியில் நான் தட்டி எழுப்பி இதை சொன்ன வார்த்தை எங்கே? என்னோட பூஜை புனஸ்காரம் எங்கே? இன்னைக்கு கரையில் இன்னைக்கு கலகம் ஏற்பட்டிருந்தாலும் உன் எல்லையில் கலகம் ஏற்பட்டிருந்தாலும் நான் உனக்கு கொடுத்த நீதி உன் பாட்டை முப்பாட்டை நீதினு இருக்கு. அந்த நீதி இன்னைக்கு கலங்கப்பட்டு போய் நிற்கிது. இன்னைக்கு ஏன் புள்ள அங்கத்தை நான் தொட்டு வந்தாலும் அந்த உரிமையை மீட்டெடுக்க இன்னொரு எச்சப்பைய உன் கரைக்குள்ளே இன்னைக்கு வந்து நிற்கிறான். அதை கட்டி மறிக்க பார்க்குறான், இந்த உரிமையை தட்டி பறிக்க பார்க்குறான். அதில் மாமா மச்சனும் இருக்கான், உன் எல்லைக்கு பொதுவான இடத்துல இருக்க பயல்களும் இருக்காங்க. என் பிள்ளையோட சூழ்நிலையை கருத்தில் வச்சு அவன் வரக்கூடாது போகக்கூடாது, அவன் அங்கம் தொடக்கூடாது. எவன் நினைச்சாலும் உன் பாட்டை முப்பாட்டை நீதி நான் கொடுத்த நீதி இந்த தோல் நிற்க வச்சு நான் கொடுப்பேன். சத்தியண்டாப்பா சரியா? என் கனி தர்றேன், அதை அங்கத்தோட அங்கமாக வச்சுக்க சரியா? அது என்னோட அங்கம். வீட்டில் வச்சு இன்னையில இருந்து என் மகா சிவராத்திரி வரைக்கும் ஒரு நேரம் ஒரு சந்தி விரதம் இருந்து வருவியா? அப்படி நான் சொன்ன நாள் வரைக்கும் வரணும், புரியுதா? அப்படி வந்தா உன் வழிமுறையோடு நீ வரும் பட்சத்தில் நான் உன் வீட்டுக்குள்ளே 21வது நாள் நான் உள்ளே வந்துடுவேன் சரியா? எனக்கு கொடுக்க வேண்டிய காவல் கொடுக்காமையும் என்ன எடுக்காமையும் என்ன ஊருக்குள்ள போட்டு பழி பண்றானுங்க. அதுக்குத்தான் நான் நீதி சொல்லி வர்றேன். உன்னோட நீதி உனக்கு தாண்டா நான் கொடுப்பேன். உன் பரம்பரை நீதி உனக்கு தாண்டா நிற்கிது. இன்னைக்கு கட்டி மறிக்கிற வேலை 1000 இருந்தாலும் என் பிள்ளைய கட்டி மறிக்க முடியாது. இன்னைக்கு உன் வாசல்லையும் சரி, உன் குடும்பத்தில் உறவுகள் ரீதியாகவும் சரி, மாமா மச்சனை பந்திலையும் சரி, உன் கரை பந்திலையும் சரி, உன் எல்லாரும் நிற்கிறவனும் சரி, இன்னைக்கு உன் உரிமையை மீட்டெடுக்க பார்க்குறாங்க. உனக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணி உன்னை அவச்சொல்லி சொல்லி வச்சு அப்படி நீ பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுற உன் நீதி அநீதியாக மாற்றி வேடிக்கை பார்க்கணுங்கிற செயல்பாடு நடந்துக்கிட்டு இருக்குடா. அதிலிருந்து நான் மீட்டெடுத்து வந்து உனக்கு சேர வேண்டிய அன்னத்தையும் நான் கொண்டு வர வைப்பேன், உன் படையலையும் கொண்டு வர வைப்பேன், உனக்கு நான் நீதியும் கொடுப்பேன், உன்னை வாய்ப்புட்டு திறந்து அழகும் பார்ப்பேன். இன்றிலிருந்து நான் மகா சிவராத்திரி வரைக்கும் நீதியோடு நான் உன்னை வழிமுறையோடு நான் ஆசி வழங்கி வழி அனுப்பி வைக்கிறேன். கூடவே நான் துணைக்கி நான் வர்றேன். உன் பரம்பரை தடையை எனக்கு மகா சிவராத்திரி ஏற்றிடுவியா? கண்டிப்பா ஏத்திடுறேன். ஏத்துறப்ப நான் ரெட்டை பிடிக்கிறத நின்று நான் கேட்ட வரத்தை அப்படியே கொடுக்குறனால உனக்கு அந்த நீதியை கொடுத்து அந்த வாய்ப்புட்டு திறந்து உனக்கு வழிமுறையை அந்த நிமிஷத்திலே சொல்லி கொடுத்து உன் வாசல்ல உனக்கு சேர வேண்டிய அப்படி என்ன போல குதிரை ஏறி நிற்க வச்சு உன்னையும் அழகு பார்த்து உன் படையலையும் அன்னத்தையும் எடுக்கிறதையும் எடுப்பேன், கொடுக்கறதையும் கொடுக்க வைப்பேன். சத்தியம். நான் சொல்ற மந்தையும் பொய் வந்ததாங்கிறானே. அதைத்தான் சொல்லி வந்துட்டானே. சுத்தி இருக்கிறவெல்லாம் கலகம் பண்ணி உன்னைய அவச்சொல்லி சொல்ல வைக்கணும்னு சொல்லி வரனே. அப்புறம் என்ன? கூட்டுல வரவனுக்கும் எந்த சாமி வரேன்னு எனக்கு கண் தெரிய மாட்டேங்குது. அதைத்தான் 48 நாள் மண்டல வருது இருந்து வாடா உன்னை தட்டி எழுப்ப முன்ன நான் வருவேன், பின்ன உன் தெய்வத்தை வர வைக்கிறேன்னு சொல்லி வந்துட்டேனே. அப்புறம் என்ன? எப்பயும் இன்னைக்கு போல என்னைக்கு என் தோல்ல நீ உட்காந்துருக்கணும். தோல்ல உட்காந்துருக்கேங்கிற ஒத்த நம்பிக்கையிலையும் ஒத்த சத்திய வாக்கிலையும் தான்டா நான் இந்த கனியை அங்கமா கொடுக்குறேன். வச்சுக்கடாப்பா சரியா? இன்னைக்கும் காசு பணத்துக்கு ஆசை போடல, சொத்து சோத்துக்கு ஆசை போடல, நீ தோல்ல உட்கார்ந்து தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் உன்னை நிக்க வச்சு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வர்றேன். புரியுதா? புரியுதா புரியலையா? இன்னைக்கு போல என்னைக்குமே எனக்கு நீதியை வழங்கு. உன் சொல்லு செயலாக்குவேன். நீ அள்ளி கொடுக்குற சாம்பலுக்கு பழுதில்லாத நீதியை கொடுப்பேன். இன்னைக்கு எந்த சொல்லு எச்ச சொல்லி உன்னை அநீதியை விளைவிக்க வச்சு வேடிக்கை பார்த்து உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ நான் உன் காலடியில் விளை வைப்பேன். சத்தியம். நல்லா இருக்கு. 48 நாள் என் மகா சிவராத்திரி வரைக்கும் ஒரு நேரம் ஒரு சந்தி விரதம் இருந்து என்னை எந்த தூப தீபம் விட்டு அப்படி கையெடுத்து வணங்கி வா. மகா சிவராத்திரி அன்று இரவு நீ எங்க இருந்தாலும் ஓமாந்தூர் எல்லையில உன் தடையை எனக்கு ஏற்றணும். காலம் காலம் வரைக்கும் இல்லடா, உன் பரம்பரைக்கும் இந்த சொல்ல தோல்ல நிக்க வைப்பா. சத்தியம்டா. அப்பா சந்தோஷமா போயிட்டு வா. இறங்கிக்க. உள்ளே தண்ணி கொடுறான்.